பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே கோமதி அடுத்த வாரம் இங்கே பாண்டியனுக்கு 50வது பிறந்தநாள் வரக்கூடிய விஷயத்த சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எப்பயுமே கோயிலில் போய் பூஜை செய்வோம், அது மட்டும் இல்லாமல் அன்னதானம்லாம் கொடுப்போம்னு சொல்லவும் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த தங்கமயில், மீனா, ராஜின்னு எல்லாருமே ஒரு முடிவெடுக்கிறாங்க. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் மாமாவுக்கு 50வது பிறந்தநாளை கொண்டாட போகிறாங்க இல்லையா, அதை எப்பயும் போல் ரொம்ப சிம்பிளாக கொண்டாடாமல் நல்லா கிராண்டாக மாமாவுக்கு தெரியாமல் அவருக்கு புது துணியெல்லாம் எடுத்து கொடுத்து நல்ல சர்ப்ரைஸ் கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்து இந்த வருஷம் பாண்டியன் மாமாவோட பிறந்தநாளை அசத்திடணும் அப்படின்னு சொல்லி 3 பேருமே முடிவெடுக்கிறாங்க. இந்த விஷயம் பாண்டியனுக்கும் கோமதிக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு பேசிக்கிறாங்க. இங்கே பாண்டியன் கடையில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவும் இங்கே எல்லாருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பாண்டியனோட பிறந்தநாள் விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோமதி பாண்டியன் கிட்ட, ஏங்க உங்களுக்கு வேற பிறந்தநாள் வருது, புது துணியெல்லாம் வாங்க வேண்டாமான்னு கேட்க, என்ன கோமதி, நான் என்ன சின்ன பிள்ளையா, எனக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கும் கேக் வெட்டுறதுக்கும் புது துணி வாங்குறதுக்கும் நம்ம வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு ஏதாவது வாங்கணும்னா வாங்கி கொடு, எனக்கெல்லாம் பிறந்தநாளே வேண்டாம், அது மட்டும் இல்லாமல் வயசாயிருச்சு கோமதி, எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குடனே தங்கமயிலும், என்னமாம்மா இப்படி சொல்லிட்டீங்க, நாங்கள் இப்போ தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கோம், அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன அம்புட்டு வயசாயிருச்சு, நீங்களும் பிறந்தநாள் கொண்டாடலாமாம்மா, எப்பயுமே எங்களுடைய தேவைகளையும் எங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்கிற உங்களுக்கு நல்லபடியாக பிறந்தநாளை கொண்டாடணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்காதா மாமா அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில். இதை கேட்ட பாண்டியன் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே தங்கமயில் கிட்ட, நீ சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான்ப்பா மயில் இருக்குது, ஆனாலும் இதெல்லாம் தேவையில்லாததுப்பா, எனக்கோ வயசாயிருச்சு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் எப்பயுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்படி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருந்தால் அதுவே எனக்கு போதும், நீங்கள் எல்லாரும் ஒத்துமையாக என் கூட இப்படி சந்தோஷமாக இருக்கிறது தான் எனக்கு நிம்மதியாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது, அதை விட்டுட்டு எனக்கு எதுக்குப்பா பிறந்தநாளெல்லாம் கொண்டாடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, கோமதி ஏன் பிறந்தநாளைக்கு எப்பயும் போல் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வருவோம், அது மட்டும் இல்லாமல் வேற எந்த ஏற்பாடும் வேண்டாம் கோமதி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டியன் கடைக்கு கிளம்பிடுறாரு. ஆனா தங்கமயில் எப்படியாவது இந்த வருஷம் பாண்டியன் மாமாவோட பிறந்தநாளை ரொம்ப நல்லபடியா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா கிட்டையும் ராஜி கிட்டையும் சொல்றாங்க. மீனா, ராஜி, மாமா என்னதான் அவருடைய பிறந்தநாளை கொண்டாட வேண்டாம்னு சொன்னாலும் நாம அதை அப்படியே விட முடியாதுல்ல, எப்பயும் போல இல்லாமல் இந்த வருஷம் நாமெல்லாம் இந்த வீட்டில் இருக்கோம், மருமகளாக வந்திருக்கோம், அப்படி இருக்கும்போது சும்மா விட முடியுமா, மாமாவுக்கு நல்ல அவருக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுப்போம், அது மட்டும் இல்லாமல் மாமாவுக்கு புது புது கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்து இந்த வருஷம் மாமா சந்தோஷப்படுற மாதிரி நம்ம 3 பேரும் சேர்ந்து இந்த பிறந்தநாளை நல்லபடியாக கொண்டாடணும்னு சொல்ல, அதுக்கு ராஜியும் மீனாவும், கண்டிப்பாக்கா நாம் செய்யாமலா மாமாவுக்கு இப்படிலாம் செய்யணும், என்னதான் மாமா நம்ம மேலே கோவப்பட்டாலும் ஒரு அப்பான்ற ஒரு ஸ்தானத்தில் இருந்து நம்மளுக்கு என்னெல்லாம் செஞ்சிட்ருக்காரு, கண்டிப்பாக மாமாவோட பிறந்தநாளை நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நல்லபடியாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே பிளான் போட்டுட்ருக்காங்க. இங்கே பாண்டியனுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்குறதுக்கு ராஜி, மீனா, மயிலுன்னு 3 பேருமே ஒன்று சேர்ந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு வெளியில் கிஃப்டெல்லாம் வாங்குறதுக்கு கிளம்பி போகிறாங்க. இதை பார்க்கும்போது கோமதி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்பயுமே இந்த மீனா, ராஜி தங்கமயில் கூட சேரவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த விஷயம் சொன்னாலும் உடனே மயிலை அப்படியே போய் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி கொடுத்துருவான்னு சொல்லிட்டு இந்த மயிலுக்கிட்ட பேசவே 2 பேரும் தயங்கி தயங்கி நிற்பாங்க. ஆனால் இப்போ என்னடானா 3 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஏதோ மயிலோட வீட்டுக்கு போகிறதா சொல்லிட்டுலாம் போகிறாங்க. இப்படி ஒன்றா வெளியில் கிளம்புறாங்க. பார்க்கவே ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்குது, பேரதிர்ச்சியாகவும் இருக்குது. இது எங்கே போய் முடிய போதோ தெரியலையே. இவங்க இப்படியே 3 பேரும் பிரியாமல் சந்தோஷமாக இருந்தால் சரிதான், இதுக்கிடையில் மயில் எதுவும் பிரச்சனையை உண்டாக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க கோமதி. இதை பார்த்துட்டு இருக்க பாண்டியனும், ஏன் கோமதி இதெல்லாம் புதுசாக இருக்குதுல்ல, இங்கே மீனாவும் ராஜியும் தான் எப்பயும் ஒத்துமையாக இருப்பாங்க, ஆனால் இப்போ என்னடானா அக்கா தங்கச்சின்னு 3 பேருமே ஒன்று சேர்ந்து இப்படி வெளியில் போகிறதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் இதெல்லாம் நடக்குதேன்னு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கோமதியும், எத்தனை நாளுங்க இவங்க எல்லாரும் இப்படி பிரிஞ்சே இருக்க முடியும், நம்ம மருமக 3 பேருமே ஒத்துமையாக ஒன்றா சந்தோஷமாக இருந்தால் நல்லது தானே, இப்படியே இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் எப்பயும் போல் ராஜியும் கதிரும் காலேஜுக்கு கிளம்பி போகிறாங்க. ஆனால் ராஜியும் கதிரும் ஒழுங்காக பேசாததால் இங்கே ராஜிக்கு கதிர் மேலே ரொம்பவே கோவமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் நான் பேச வந்தாலும் இந்த கதிர் பேச மாட்டேங்கிறான், நம்ம எதுவும் பேச போனால் உடனடியாக ஏதாவது பதில் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான், இன்னும் எத்தனை நாள் தான் என் மேலே உள்ள கோவத்தில் இந்த கதிர் பேசாமையே இருக்க போகிறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ராஜியும் மனவேதனையில் இங்கே காலேஜுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே காலேஜில் நல்ல எக்ஸாம் எழுதி முதல் மார்க் வாங்கின
வாங்கினவங்களுக்கு காலேஜ் சார்பாக வந்து பணத்தை கொடுக்கறதா அவங்க முடிவெடுத்திருந்தாங்க. அதுக்காகவே இங்கே ராஜி நல்லபடியாக படித்தாங்க. எப்படியும் இங்கே பிரின்சிபல் சொன்ன மாதிரியே நம்ம நல்லா படித்தோம்னா அந்த பணமும் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த பணம் கிடைச்சா ஒரு வகையில் கதிருக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இங்கே ராஜி நல்லா படித்து எக்ஸாம் எழுதி எப்பயும் போலவே அவங்க கிளாஸில் ஃபஸ்ட்டு வராங்க. இந்த ராஜியை வந்து அங்கே கூப்பிட்டு ப்ரொஃபஸர் மட்டும் இல்லாமல் எல்லாருமே ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க. எங்களுக்கு தெரியும் ராஜி, எப்படியுமே நீ தான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வருவேன்ட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீ ரொம்ப பெரிய திறமைசாலி மட்டும் இல்லை, நல்ல புத்திசாலி. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் படித்து நீ தான் முதல் மாணவியாக வருவேன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே மேற்கொண்டு நீ உன்னுடைய படிப்பை தொடர்றதுக்கும் நீ பணம் கட்டவே வேண்டாம். நம்ம காலேஜ்லேயே நீ மேற்கொண்டு படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் நீ முதல் மாணவியாக வந்ததால் உனக்கு தர வேண்டிய பணத்தையும் தர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ராஜி இங்கே கிளாஸ்லேயே முதல் மாணவியாக வந்ததால் அவங்களுக்கு 50,000 ரூபா பணத்தையும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கதிருக்கும் அம்புட்டு சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, என்னதான் நான் ராஜிக்கிட்ட பேசலனாலும் ராஜி இப்படி பரிசெல்லாம் வாங்குறத பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னை விட ராஜி நல்லா படிப்பா, முதல் மாணவியாக வேற வந்திருக்கா, அவளுக்கு பரிசெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு கதிர். வீட்டுக்கு போன உடனே கதிர் இந்த சந்தோஷத்தை கோமதி கிட்ட சொல்கிறாரு. அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்கே ராஜி முதல் மாணவியாக வந்திருக்காமா. எக்ஸாமில் அவள் தான் நல்ல மார்க் வாங்கியிருக்கா. என்னை விட அவள் தானே நல்லா படிப்பா, அவள் நல்ல திறமைசாலின்னு நிரூபிச்சிட்டா. அது மட்டும் இல்லைம்மா, அவளுக்கு பரிசாக 50,000 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமான்னு சொல்ல, இதெல்லாம் பார்த்துட்ருக்க கோமதி, ஏண்டா ராஜி மேலே இருக்க கோவத்தில் அவகிட்ட பேசாமல் இருக்க, ஆனால் அவளுக்கு பரிசு கிடச்சிருச்சு, அவள் முதல் மார்க் வாங்கியிருக்கான உடனே இம்புடு சந்தோஷமாக பேசுறியேடா. அப்போ மனசில் உள்ள எல்லா கோவத்தையும் எடுத்து போட்டுட்டு பேசாமல் ராஜிக்கிட்ட பேச வேண்டியதானே. ராஜி மேலே இவ்வளோ பாசமாக இருக்க நீ ஏதோ ஒரு கோவத்தில் ஏன்டா ராஜிக்கிட்ட பேசாமல் இருக்க? உங்கள் அப்பாவும் நானுமே மனசு மாதிரி ராஜிக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் பேசிட்டோம், நீ மட்டும் எதுக்கு இப்படி இருக்க அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா, நான் ராஜிக்கிட்ட பேசாமல் இருந்தால் அவன் மேலே எனக்கு பாசம் இல்லை, அவன் நல்லா இருக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்பட மாட்டேன்னு அர்த்தமா? ராஜிக்கு நல்லது நடந்தாலும் சரி, ஒரு கஷ்டம்னு வந்தாலும் சரி, எப்பயுமே நான் தான் துணையாக இருக்க போகிறேன். அதுவும் இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? சொல்லிக் கொடுக்குற எல்லா பிரின்சிபலுமே ராஜியை அவ்வளோ நல்லா புகழ்ந்து பாராட்டி பேசினாங்க. இதை கேட்கும்போது எல்லாருமே என்கிட்ட ராஜியை பற்றி எவ்வளோ சந்தோஷமாக பேசினாங்க தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டாங்க. ராஜி நல்லா படிப்பா, மேற்கொண்டு அவளை படிக்க வைக்கது அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் காலேஜ்லேயே மேற்கொண்டு படிக்கிறதுக்கும் ராஜிக்கு ஃப்ரீ சீட் தரேன், ஃபீஸ் எல்லாம் கெட்ட வேண்டான்னு கூட சொன்னாங்கம்மா. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அம்புட்டு சந்தோஷமாக இருந்தது. ஆனாலும் ராஜிக்கிட்ட என் சந்தோஷத்தை காமிக்க முடியல. அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கேன்னு இங்கே ராஜி பரிசு வாங்கின விஷயத்தை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் ராஜி அதிகமான மார்க் வாங்கின விஷயத்தை பற்றியுமே ரொம்ப சந்தோஷமாக கோமதி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வந்ததால் இங்கே மீனா, செந்தில், சரவணன், தங்கமயில்னு எல்லாருமே ராஜிக்கிட்ட வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் சந்தோஷமாகவே இருந்தாலும் கதிர் மட்டும் ராஜிக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் ஒதுங்கி நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ராஜியும் இவ்வளோ பேர் எனக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, ஆனால் யார் சொல்லணும், நான் ஆசைப்பட்டு இவ்வளோ நேரமாக காத்துட்ருக்கணும், இந்த கதிர் எதுவுமே பேசாமல் இப்படி கோவமாக ஒதுங்கி நிற்கிறாரே. நான் மற்றவங்க எனக்கு வாழ்த்து தெரிவிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட கதிர் என்கிட்ட பாசமாக பேசுவார், கோவத்தெல்லாம் மறந்துட்டு என்னை ஏற்றுப்பாருன்னு பார்த்தா என்ன பெரிய சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் இப்படி ஒதுங்கி நிற்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் தாங்க முடியலையேன்னுட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் ராஜி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நினச்சாலும் இங்கே கதிர் தன்னை விட்டு ஒதுங்கி போகிறத பார்த்து தாங்க முடியாத ராஜி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அவங்க முதல் மதிப்பெண் வாங்கி அந்த 50,000 ரூபா பரிசு வாங்கின சந்தோஷமே அவங்கக்கிட்ட இல்லாத மாதிரி இருக்குது. இங்கே மாடிக்கு போன கதிர், எனக்கு என்னவோ ராஜிக்கிட்ட போய் பேசணும், சந்தோஷமாக இந்த வாழ்த்து தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் தடுக்குதே, என்னென்னு தெரியல. ஏதாவது பரிசு வாங்கி கொண்டு போய் கொடுப்போமா, இல்லை அவளை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி அவளுக்கு பிடிச்ச ஏதாவது வாங்கி கொண்டு போய் கொடுப்போமா? அவள் எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்கா. நம்ம கிளாஸில் இத்தனை பேர் இருக்கும்போது ராஜி தான் முதல் மாணவியாக, அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் முன்னாடியுமே பரிசெல்லாம் வாங்கியிருக்காளே, எனக்கு எம்புட்டு பெருமையாக இருக்குது. என் மனைவி காலேஜில் இவ்வளோ நல்ல ஒரு பேரும் புகழும் வாங்கியிருக்கானும் போது அப்படின்னு சொல்லி ராஜியை பற்றியே யோசிக்கிற கதிர் ஏதோ ஒரு காரணத்தால் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்காமல் எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்கார். ஆனால் பாண்டியனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்த உடனே பாண்டியன் ராஜியை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாரு. ஏமா ராஜி, நீ இம்புட்டு நல்லா படிப்பேன்னு எனக்கு தெரியாமல் போச்சேப்பா. அது மட்டும் இல்லாமல் நீ தான் காலேஜில் ஃபஸ்ட்டு மார்க்காமே, உன் அத்தை சொன்னா உனக்கு 50,000 ரூபா பணம் வேற கொடுத்துருக்காங்களாமே, பாத்தியாப்பா நீ வேலைக்கு போகாமையே உன் கையில் எம்புட்டு பணம் வந்திருக்குன்னுட்டு. இது எல்லாமே நீ நல்லா படித்ததுக்கு உண்டான ஒரு விஷயந்தான்ப்பா அப்படின்னு சொல்ல, ஆமாம் மாமா,
மேற்கொண்டு படிக்கிறதுக்கும் ஃபீஸ் கட்ட வேண்டாம், நாங்களே அந்த செலவெல்லாம் ஏற்றுக்கிறோன்னு எங்கள் காலேஜில் சொல்லியிருக்காங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே பெருமைப்படுறாரு பாண்டியன். அது மட்டும் இல்லாமல், ஏன்பா இது மட்டும் இல்லைப்பா, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, மீனா மாதிரியே நீ சீக்கிரமாக கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்துருவேன்னுட்டு, அதான் ஏற்கனவே டியூஷன் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிங் கிளாஸுக்கு போகிறேன்னு பொய் சொன்னியேப்பா, அப்படி போய் நீ படிக்கிறதா இருந்தாலும் போய் படிப்பா, நான் உனக்கு எப்பயுமே உறுதுணையாக இருக்கேன், உன் அப்பா சித்தப்பான்னு எல்லாருமே உன்னை அண்ணாந்து பார்க்கணும். பாண்டியன் வீட்டு மருமகளாக போன ராஜி இப்போ எம்புட்டு பெரிய வேலையில் இருக்கா, இதுக்கு காரணம் அந்த பாண்டியன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன அண்ணாந்து பார்க்கணும்ப்பா, எப்படி என்ன அவமானப்படுத்துனாங்களோ அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு நீ நல்லா படித்து ஒரு பெரிய வேலைக்கு போகணும்ப்பா, அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பாண்டியன் ராஜிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இங்கே கோமதி ராஜிக்கிட்ட கேட்குறாங்க, ஆமாடி ராஜி, நீ தான் இப்போ 50,000 ரூபா பரிசெல்லாம் வாங்கியிருக்கியே, அந்த பணத்தை வச்சு என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்க, அதுக்குடனே ராஜியும் அதை அப்படியே மாமா கிட்ட கொடுத்துர்லான் இருக்கேன், வேறு அதை வச்சு நான் என்னத்தை செய்கிறது, மேற்கொண்டு படிக்கிறதுக்காகவும் எனக்கு ஃபீஸ் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இம்புட்டு பணம் எனக்கு எதுக்கு, எனக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் கதிர் இன்னொரு பக்கம் பாண்டியன் மாமான்னு பார்த்து பார்த்து செய்கிறாங்க, காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டி என்னை எவ்வளோ நல்லா படிக்க வச்சுருக்காங்க 2 பேரும், அப்படி இருக்கும்போது இவ்வளோ பணம் எனக்கு எதுக்குன்னு சொல்லி காலேஜில் பரிசாக கொடுத்த அந்த 50,000 ரூபா பணத்தை கொண்டு வந்து பாண்டியன் கிட்ட கொடுக்குறாங்க. உடனே பாண்டியனும், வேண்டாப்பா ராஜி, முதல் முறையாக உன் காலேஜ்லேருந்து உனக்காக கிடைச்ச பணம், இதை வச்சு நீ உனக்கு ஏதாவது வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏதோ என் பையன் கதிர் ரொம்பவே வேலை பார்த்து கஷ்டப்படுறான், அதனால் அவன்கிட்ட பணம் கேட்க தயங்கி தயங்கி நிற்க வேண்டியதாக இருக்குன்னு நீ நினச்சல, இந்த பணத்தை உனக்காகவே நீ பயன்படுத்திக்கப்பா ராஜி, நீ சம்பாதிக்கலனாலும் நீ நல்லா படிக்க போய் உனக்காக கிடச்ச பணம் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். இங்கே ராஜியும் வீட்டில் உள்ள எல்லாருமே ராஜி நல்லா படித்து எம்புட்டு மார்க் வாங்கியிருக்கா, அது மட்டும் இல்லாமல் இங்கே பரிசெல்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இங்கே கோமதி அரசிக்கிட்ட, ஏன் அரசி, ஒரு வருஷமாவது நீ நல்லா படித்து மார்க்கெல்லாம் வாங்கி இப்படி பரிசெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கியா, உனக்கும் ராஜி மாதிரியே நாங்கள் ஒவ்வொரு மாதமும் நல்ல ஃபீஸ் எல்லாம் கட்டி தானடி காலேஜுக்கு அனுப்புகிறோம், இனி உனக்கு எந்த விஷயம் தெரியலனாலோ படிக்க தெரிலனாலோ ராஜிக்கிட்ட கேட்டு படி, அவள் நல்ல திறமசாலி நல்ல புத்திசாலி நிரூபிச்சிட்டா பார்த்தியா, உனக்கு இனி டவுட்டுன்னு வந்தால் வேறு யார்கிட்டையும் கேட்காத, ராஜிக்கிட்டேயே கேட்டு நீ நல்லா படிச்சேன்னு வையேன், நீயும் நிறைய மார்க் வாங்கலாம். அது மட்டும் இல்லை, ராஜி 2 பிள்ளைங்களுக்கு போய் டியூஷன் எடுத்தா பார்த்தியா, அந்த பிள்ளைங்க படிக்கவே படிக்காதான், ராஜி டியூஷன் எடுக்க போய் தான் அவங்க 2 பேரும் நல்ல மார்க் வாங்குறாங்கன்னு நானும் கேள்விப்பட்டேன். அப்படி ராஜி நல்லா திறமசாலியாக இருக்கும்போது பக்கத்தில் உன் அண்ணி இருக்கும்போது நீ நல்லா கேட்டு படித்து நீயும் ராஜி மாதிரியே நல்ல மார்க்கும் வாங்கணும், இந்த மாதிரி பரிசும் வாங்கணும், புரியுதா அரசி அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. அதுக்கு அரசியும், கவலைப்படாதீங்கம்மா, அப்பா நினச்ச மாதிரியே நான் நல்லா படித்து மார்க் வாங்கி அப்பா நினச்ச வேலைக்கு நான் கண்டிப்பாக போவேன், எனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இனி ராஜி அன்னைக்கிட்டே நான் கேட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பாண்டியனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாண்டியன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் ராஜி மெதுவாக பாண்டியன் கிட்ட பேசுறதுக்காக போகிறாங்க. இங்கே பாண்டியனும், என்னப்பா ராஜி, ஏதோ தயங்கி தயங்கி நிற்கிறியே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, மாமா நீங்கள் கேட்டிங்கல்ல என்கிட்ட இருக்கிற 50,000 ரூபா பணத்தை என்ன செய்ய போகிறேன்னுட்டு, மாமா அதை நான் எனக்கு பயன்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அப்படியாப்பா, அப்புறம் அந்த பணத்தை என்னப்பா என்ன பண்ண போகிறப்பா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மாமா, இப்போ வரைக்கும் கதிர் வெறும் அந்த சைக்கிளில் தான் போய் வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காரு, என்னதான் ஃபுட் டெலிவரிக்காக போகணுன்னாலும் சைக்கிளில் அம்புட்டு தூரம் போயிட்டு வரதெல்லாம் அவருக்கு கஷ்டமாக தானே இருக்கும், ஒரு பைக் வாங்கினோன்னு அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்துட்ருக்காரு, என்கிட்டேயும் ஒரு 50,000 ரூபா பணம் இருக்கிறதால இந்த பணத்தை கதிர்கிட்ட கொடுத்து புது பைக் வாங்க சொல்லிடலான்னு நினைக்கிறேன் மாமா, எனக்கு இந்த பணம் இப்போ அவசியமே கிடையாது, கதிர் முதல்ல பைக் வாங்கட்டும், அந்த பைக் மூலமாக அவர் அங்கே வேலைக்கு போனார்னா அதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமாமா அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி. அதுக்கு பாண்டியன் ரொம்ப சந்தோஷமா, இதே தான்ப்பா நானும் அந்த கோமதி கிட்ட சொன்னேன், இப்படி சைக்கிளில் போய் வேலைக்கு போகிறத விட்டுட்டு என்கிட்ட ஒழுங்காக அவன் பேசினானா வீட்டில் இருக்க 4-5 பைக்கில் ஒரு பைக் எடுத்துகிட்டு போன்னு நானே சொல்லியிருப்பேனேப்பா, ஆனால் அவன் தான் ரொம்பவே கராராக இருக்கானே, நான் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிற பணத்தில் தான் பைக்கெல்லாம் வாங்குவேன்னுட்டு, அப்புறம் எப்படிப்பா இந்த விஷயத்த நான் போய் அவங்ககிட்ட சொல்கிறது, நீ பணத்தை கொடுத்தாலும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டா உன் மனசில் வேதனைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ராஜியும், நாம் ஏன் மாமா பணத்தை கொடுக்கணும், புது பைக்கை வாங்கி இங்கே கதிருக்கு தெரியாமல் வாசலில் நிப்பாட்டிட்டு அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தா என்ன, அது மட்டும் இல்லை என்கிட்ட வெறும் 50,000 தான் இருக்குது, முன்பணம் கட்டி புது பைக்கை வாங்கிடலாம், மாதம் மாதம் எப்படியாவது கதிர் தான் சம்பாதிக்கிற பணத்திலிருந்து அந்த பைக்குக்கு உண்டான டியூவெல்லாம் கட்டிடுவார் மாமா, நாம் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம், ஆனால் கதிர் இனிமேல் சைக்கிளில் அங்கே வேலைக்கு போகக்கூடாது, அப்படி பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, அதே சைக்கிளில் தான் காலேஜுக்கு வராரு மாமா, காலேஜ் என்ன பக்கத்துலையா இருக்குது, எம்புடு தூரம்,
நானும் அவரும் ஒரு நாள் இங்கே சைக்கிளில் போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இனி அப்படி இருக்கக்கூடாது. இங்கே கதிர் பைக்கில் தான் வேலைக்கு போகணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு மாமா. இந்த பணத்தை அதுக்காக பயன்படுத்தணும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல, இதை கேட்டு பாண்டியன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. நீ சொல்கிறதும் சரிதான்ப்பா. பணமாக கொடுத்தா கண்டிப்பாக கதிர் வாங்க மாட்டான். இதே நம்ம பைக்கை வாங்கி அவன்கிட்ட அந்த புது பைக்கோட சாவியை கொடுத்தாச்சுன்னு வச்சுக்க, அவன் என்ன ஆனாலும் சரி அந்த பைக்கை அவன் பயன்படுத்தி தானே ஆகணும். அது மட்டும் இல்லை, நீ வாங்கி கொடுத்துருக்கேன்னு தெரிஞ்சா அவன் அம்புட்டு சந்தோஷப்படுவான். பைக்கை வேண்டான்னு சொல்ல மாட்டான். உன் மேலே என்ன தான் கோவம் இருந்தாலும் கோமதிக்கிட்ட உன்னை பற்றி எம்புட்டு புகழ்ந்து பாராட்டி பேசியிருக்கான் தெரியுமா? இதை கேட்டு நானே சந்தோஷப்பட்டேன்னா பாரேன். உன்கிட்ட கோவத்தை காட்டுறான். ஆனால் உள்ளுக்குள்ளே உன் மேலே அம்புட்டு பாசமாக இருக்கான்ப்பா என் பையன் கதிர் அப்படின்னு சொல்கிறாரு. பாண்டியன் இப்படி கதிரை பற்றி சொன்னதை கேட்டு ராஜி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கதிர் மட்டும்தான் என் மேலே பாசமாக இருக்காரா? ஆனால் நானும் கதிர் மேலே அவரை விட அதிகமாக பாசமாக இருக்கேன்றத எப்படியாவது கதிருக்கு புரிய வைக்கணும், நிரூபிக்கணும். அப்போ தான் என் மேலே இருக்க கோவத்தெல்லாம் மறந்து என்னை ஏற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் தான் மனசில் இருக்க பாசத்தையும் வெளிக்கொண்டு வருவார் கதிர் அப்படின்னு நினச்சிட்டு தனக்கு கிடச்ச அந்த பணத்தை பாண்டியன் கிட்ட கொடுத்து இங்கே ராஜையும் பாண்டியனும் வீட்டில் உள்ள யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லாமல் ஒரு நல்ல ஷோரூமுக்கு போயிட்டு இங்கே கதிருக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு பைக்கையும் வாங்குறாங்க. இங்கே அந்த பைக்கை வாங்கும்போதே அந்த பைக்கை தொட்டு பார்த்துட்டு இங்கே ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பைக்கு தான் கதிருக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு பைக்கை வாங்கணும்னு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்துட்ருக்காரு. அவர் வாங்குறதுக்குள்ளே நானே அவருக்கு இந்த விஷயத்த வாங்கி தருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியோ இந்த பணம் எனக்கு கிடச்சது நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கிட்ட இந்த மாடல் பைக்கே வாங்கிடலாமாம்மா, இந்த மாதிரி தான் வாங்கணும்னு கதிர் ரொம்ப ஆசைப்பட்டுட்ருக்காரு. இனி கதிர் சைக்கிளில் இல்லை, இந்த பைக்கில் தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக முன்பணமாக 50,000 ரூபா பணத்தை கட்டிடுறாங்க. மேற்கொண்டு மாதம் மாதம் இந்த பணத்தை கதிர் கட்டிடுவாருன்னு சொல்லி கதிர்க்காக இங்கே ராஜி நினச்ச மாதிரியே ரொம்ப அழகாக அந்த பைக்கையும் வாங்கிடுறாங்க. வாங்கினது மட்டும் இல்லாமல் வீட்டு வாசலில் அந்த பைக் நிற்குது. இங்கே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பழனி, சரவணன், செந்தில்னு எல்லாருமே இதென்ன பைக் ரொம்ப நல்லா இருக்குது, அதுவும் நம்ம வீட்டு வாசலில் புது பைக்கா, யார் வாங்கியிருப்பாங்க, இல்லை வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போன சரவணன் தங்கமயில் கிட்ட, ஏன் மயில் நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களா, விருந்தாளி யாரும் வந்திருக்காங்களா என்ன, நம்ம வீட்டு வாசலில் புது பைக் நிற்குதே யாருது அப்படின்னு கேட்க, தெரியலையே மாமா, எனக்கு என்ன தெரியும், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருக்கேன், அது மட்டும் இல்லாமல் சமையல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன்னா யாருது என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியல, ஏதோ புது பைக்கா அப்படின்னு சொல்லி தங்கமயில் போய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா மீனா போய் பார்க்குறாங்க. இங்கே கோமதியும், என்ன சொல்கிறீங்க, நம்ம வீட்டில் புது பைக்கா, நம்மக்கிட்ட தான் நிறைய பைக் இருக்குதே, அப்படி இருக்கும்போது யார் இப்போ புது பைக் வாங்கியிருக்க போகிறது, இந்த கதிர் தான் ஏதோ சைக்கிளில் போய் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கான், அவனுக்குன்னு ஒரு பைக்கு வாங்கணும்னு நானே ஆசைப்பட்டேன், ஆனால் அவன் தான் சம்பாத்தியத்தில் தான் வாங்குவேன்னு ஒத்த காலில் நிற்கிறானே, அப்படி இருக்கும்போது யார் இந்த பைக்குன்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே வாசலில் நின்று பார்த்துட்ருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த பாண்டியனும், என்ன வீட்டில் உள்ள எல்லாருமே வீட்டிலேருந்து வேலையை பார்க்காம இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, இல்லைங்க யார் பைக்குன்னு தெரியல, நம்ம வீட்டு வாசலில் புது பைக் நிற்கிதே, அப்போ யாருதுன்னு நம்ம கேட்க தானே செய்வோம், உங்களுக்கு தெரியுமாங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், அவங்கவுங்க போய் வேலையை பாருங்கள், முதல்ல கதிர் வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இந்த விஷயத்த சொல்லாமல் அவர் பாட்டுக்குள்ளே போயிடுறாரு. இங்கே ராஜி ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்க. வேலைக்கு போன கதிர் சீக்கிரமாக வந்தால் இந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக சந்தோஷப்படுவான். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பைக்கை வாங்கினோன்னு கதிர் ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருந்தான். பணம் இல்லாத ஒரு விஷயத்தால் தான் கதிரால் இது வாங்க முடியாமல் இருந்தது. ஏதோ என்னால் இந்த பைக்கு கதிருக்கு கிடச்சிருக்குன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே ராஜி சாப்பிடாம கதிர் வர வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே கதிரும் ரொம்ப லேட்டாகவே தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர அங்கே போன ராஜி, கதிர் பேசலைன்னா என்ன, கதிர் மேலே எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது, ஏன்னா கதிர் என்னுடைய வீட்டுக்காரராச்சே, அவன் என் மேலே கோவப்பட்டுக்கிட்டோம், இப்படியே எத்தனை நாள் தான் கோவப்பட்டுக்கிட்டு பேசாமையே இருக்கிறது, கதிருக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை கொடுத்து அவன் மனசை மாற்றணும், நான் அவன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்றதை கண்டிப்பாக காட்டணும், நான் அவனோட மனைவி, எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னுட்டு அவன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே ராஜி ரொம்ப சந்தோஷமாக கதிர் வீட்டுக்குள்ளே வந்த உடனே அங்கே போயிட்டு, என்ன வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா, இன்றைக்கி வர ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, வா நான் உனக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கதிரும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அம்மா ஏற்கனவே எப்பயும் போல் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க, நானே சாப்பிட்டுட்டு அங்கே படுத்துக்கிறேன், நீ போய் உன் வேலையை பாருன்னு சொல்கிறாரு. ஆனால் ராஜி கதிர்கிட்ட, இன்னும் எத்தனை நாள் தான் என்கிட்ட கோவமாக பேசுவ, இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி என்கிட்ட பேசாமையே இருப்ப, போதும் நான் இந்த வீட்டோட மருமக, உன்கிட்ட கோவமாக பேசவும் பாசமாக நடந்துக்கவும் எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது,
நீ முதல்ல உட்காரு, நானே சாப்பாடு பரிமாறேன்னு சொல்ல, இப்படி ராஜி பேசுனதை கேட்டு கதிர் ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷம், இன்னொரு பக்கம் இங்கே அந்த சந்தோஷத்தை வெளிக்காட்ட முடியாமல் அமைதியாக இருக்காரு. இங்கே ராஜியும் சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கதிர் கேட்குறாரு, ஆமாம் வெளியில் ஏதோ பைக் நிற்குதே, யார் பைக்கு? அண்ணன் ஏதாவது புது பைக் வாங்கியிருக்காரா? அது சரவணன் அண்ணனோட பைக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு ராஜியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, முதல்ல சாப்பிடு, அப்புறமா மாமா கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே கதிர் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்கே பாண்டியன், கோமதி, வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே வந்து நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜி ரொம்ப சந்தோஷமாக கதிர்கிட்ட, கதிர் கொஞ்சம் வெளியில் வாயேன், அந்த பைக்கை பற்றி கேட்டல, அதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே வெளியில் போகிறாங்க. கதிரும் வெளியில் போகிறாரு. இங்கே பாண்டியன் எல்லாரும் முன்னாடியும் கதிர்கிட்ட, இந்த பைக்கை உனக்காக உன் பொண்டாட்டி ராஜியே ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்துருக்கா, வேண்டான்னு மட்டும் சொல்லாத. அது மட்டும் இல்லாமல் ராஜிக்கு கிடைச்ச அந்த 50,000 ரூபா பணத்தில் உனக்கு ஏதாவது வாங்கிக்கன்னு சொன்னால், என் வீட்டுக்காரர் கதிர் இனி சைக்கிள்லலாம் வேலைக்கு போகக்கூடாது, இனி இந்த புது பைக்கில் தான் போகணும்னு சொல்லி என் கூட ராஜியே வந்து இந்த கதிருக்கு பிடிச்ச மாதிரியான பைக்கை வாங்கி கொடுத்துருக்காங்க. இதில் நான் எந்த பணமும் போடலை, மொத்த பணமும் 50,000 ரூபா இருந்ததையும் நாங்கள் அட்வான்ஸாக கேட்டிருக்கோம். மாதம் மாதம் நீ தான் இனி டியூவை கட்டிக்கணும். இந்த மாதிரி பைக் வாங்கணும் நீ ஆசைப்பட்டியாமே, அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ராஜிக்கு கிடைச்ச பணத்தை அவளுக்குன்னு பயன்படுத்தாமல் உனக்குன்னு வாங்கி கொடுத்துருக்காடா இந்த பைக்கை. இப்போயாவது ராஜியோட மனசை புரிஞ்சுக்கோ, அவள் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னு இப்போயாவது உனக்கு புரியுதா கதிர் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இங்கே எப்பயுமே ராஜி என்ன செஞ்சாலும் அதை கோவமாகவே பார்க்குற கதிர் இந்த விஷயத்தில் ரொம்ப அமைதியாக கண்கலங்கி போய் நிற்கிறாரு. இங்கே ராஜி சிரிச்சுக்கிட்டே, என்ன கதிர் இந்த பைக்கு பிடிச்சிருக்கல அப்படின்னு கேட்க பதில் பேசாமல் சிரிக்கிறாரு. இங்கே கோமதி, சரவணன், செந்தில், மீனான்னு யாருமே இது எதிர்பார்க்காத நேரத்தில் ராஜி இப்படி சர்ப்ரைஸ் கிஃப்டாக இங்கே கதிருக்கு புது பைக்கெல்லாம் வாங்கி கொடுத்து அசத்தியதுனால வீட்டில் உள்ள எல்லாருமே ராஜி கிட்ட, சூப்பர் ராஜி, நீ நினச்ச மாதிரியே செஞ்சுட்ட, நாங்கள் கூட பணம் தரோம், கதிர் தம்பியை புது பைக் வாங்கிக்க சொல்லலான்னா எவ்வளவோ பேசினோம், கதிர் தம்பி பணத்தெல்லாம் வாங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன் மாமா கூட பைக்கு தரேன்னு சொன்னதுக்கு வாங்க மாட்டேன்னு சொன்னார். ஆனால் நீ புது பைக் வாங்கி கொடுத்த உடனே அதை சந்தோஷமாக அவன் ஏற்றுக்கிட்டான் பார்த்தியா. இதுலையே தெரியல கதிருக்கு உன் மேலே கோவமே இல்லை, கதிரும் உன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கான்னுட்டு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் அந்த புது பைக் சாவியை எடுத்து ராஜிக்கிட்ட கொடுத்து, நீ ஏன் எங்கள் கதிர்கிட்ட கொடுமா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குடனே இங்கே ராஜியும், வேண்டாம் மாமா, உங்கள் பையன்கிட்ட நீங்களே கொடுங்கன்னு சொல்ல, நீ கொடுத்தாதான் சரியாக இருக்கும், நீ கொடுத்தாதான் அவன் சந்தோஷமாக வாங்குவான், நான் கொடுத்தேன்னு வையேன் அவன் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவான்னு சொன்ன உடனே இங்கே ராஜி புது பைக்கோட சாவியை கதிர்கிட்ட கொடுக்குறாங்க. உடனே கதிர், நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ இப்படி உனக்கு கிடைச்ச பணத்தில் எனக்கு பைக் வாங்கி தருவேன்னுட்டு, நான் தான் பணத்தெல்லாம் சேர்த்து வச்சிட்ருக்கேன்ல எனக்காக பைக் வாங்க, அப்புறம் நீ அந்த பணத்தை உனக்கு பயன்படுத்திக்க வேண்டியதானே ராஜி, எனக்கு எதுக்காக பைக்கெல்லாம் வாங்கி கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்குடனே ராஜியும், எனக்காகவும் நான் நல்லா படித்து முன்னேறணும், நான் யார்கிட்டேயும் பணத்துக்காக கையேந்தி நிற்கக்கூடாதுன்றதுக்காக நீ கஷ்டப்பட்டு பார்ட் டைம் வேலைக்கு போகிற, லீவுன்னு கூட பார்க்காம அங்கே கார் ஓட்டுறதுக்காகலாம் போகிற, அப்படி இருக்கும்போது நீ படுற கஷ்டத்தில் கொஞ்சமாவது வந்து உனக்கு உதவி செய்யணும்னு நான் நினைக்க மாட்டேனா, அதுக்காக தான் எனக்கு கிடைச்ச பணத்தை வச்சு உனக்காக புது பைக்கை வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் அம்புட்டு பணத்தையும் கெட்ட என்னால் முடியல, மாதம் மாதம் டியூவை நீ தான் கட்டிக்கணும், அதுக்கும் நான் ஏதாவது சீக்கிரமாக ஒரு வேலையில் சேர்ந்து உனக்காக நான் உதவி செய்வேன், நீ கவலைப்படாதன்னு சொல்ல, இங்கே ராஜி எல்லார் முன்னாடியும் இப்படி பேசுனதெல்லாம் கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு கதிர். அது மட்டும் இல்லாமல் இங்கே கதிருக்கு பேசவே முடியல. ராஜி தான் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கா, இதை புரிஞ்சுக்காம நான் சின்ன சின்ன விஷயத்துக்கும் ராஜியை திட்டி அவள் மனசை வேதனைப்படுத்தி எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தியிருக்கேன். ஆனால் ராஜி எனக்காக அவளுக்குன்னு கிடைச்ச பணத்தை தனக்குன்னு வந்து பயன்படுத்தாமல் இப்படி எனக்காக இந்த பைக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காளே, எல்லாரும் இதை பார்த்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ராஜி தானேன்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே ராஜிக்கிட்ட நன்றி சொல்கிறாரு. அதுக்கு ராஜியும், என்ன கதிர் திடீர்னு இப்படி கண் கலங்குற, என்கிட்ட நன்றிலாம் சொல்கிற, இதெல்லாம் நான் எதிர்பார்த்து உனக்கு இதை வாங்கி தரல, ஓ மேலே எனக்கு எவ்வளோ பாசம் இருக்குது, நான் உன்னை மனசார எப்படி ஏற்றுட்ருக்கேன்னு நீ வந்து புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன், எனக்காக நீ எவ்வளவோ செஞ்சுருக்க, இதெல்லாம் அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி இங்கே ராஜி ரொம்ப சந்தோஷமாக கதிர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வீட்டில் உள்ள எல்லாரும் ராஜியும் கதிரும் பாசமாக பேசிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி ஒன்றா ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி தானே என் பையனுக்கும் இங்கே ராஜிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன், இப்படியே அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி கோமதியும் கண் கலங்க
வாங்குறாங்க. இங்க பாண்டியனும், "ஏன்பா ராஜி, அசத்திட்ட ராஜி. அது மட்டும் இல்லாம என் பையனே கண் கலங்கி உன்கிட்ட நன்றி சொல்ற அளவுக்கு அவன் மனச மாத்திருக்கேன்னா, நீ கண்டிப்பா சந்தோஷமா கதிர் கூட வாழப் போற. நீங்க 2 பேரும் எப்பயும் இப்படியே இருக்கணும்." அப்படின்னு சொல்லி இங்க ராஜி செஞ்ச செயலால வீட்ல உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இங்க ராஜி எதிர்பார்த்த மாதிரியே கதிரும் ராஜி சர்ப்ரைஸ் கிஃப்ட்டா கொடுத்த அந்த பைக்லயே தினமும் வேலைக்கு போறாங்க. இப்படிதான் கதிர் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க ராஜி.